பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, நடந்தது ஒரு காரணத்திற்காக நடந்திருக்கிறது. நாம் சரியாக பணியாற்றவில்லை சுட்டிக்காட்டுவதற்காக நடந்திருக்கிறது. ஆக நாம் எதற்காக அந்த நடந்தது, எதற்காக அந்த சோதனை, எதற்காக அந்த வேதனை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்க்கும் போது நமக்கு புரியும் நாம் சரியாக செயல்படவில்லை. ஆக எல்லாம் நல்லதுக்கு நடந்தது என்று நினைத்து இனி நடக்கும் செயல்களெல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும் நாம் நினைக்க வேண்டும். ஆக தோழர்களே, அதிகமான நேரத்தை செலவிட நான் ஆசைப்படவில்லை. பல விஷயங்களும் பேசும் நினைக்கும் போது என்னுடைய இயக்கத்தின் சகோதரர்கள் எல்லாம் பேசிவிட்டார்கள். ஆக இரண்டு கருத்துக்களை மட்டும் சொல்லி நம் உணர்ச்சிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணுன்றதுக்கு மீண்டும் ஒரு கதையை சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். ஒருவன் மரம் வெட்டி கோடாலை எடுத்து மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். ஆனா இன்னொருத்தரும் மரத்தை வெட்டிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு மட்டும் 1000 ரூபாய் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஒரு நாள் கேட்டேன், என்னங்க நான் ஒரு 10 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கம்பெனியில, நான் வெட்டுற மரத்துக்கு நான் வெட்டி ஒரு 500 மரம் சாய்ச்சிடுறேன். ஆனா அவனும் அதே மாதிரி தான் சாய்க்கிறான். ஆனா அவனோட கொஞ்சம் அதிகமா சாய்க்கிறான். அதுக்கு நான் அதிகமான சம்பளமா கேட்டான். உடனே ஆமாப்பா அப்படிதான் சொன்னாங்க. நீ போய் எப்படி வேலை செய்யலாம் ஒரு பாரு அப்படின்னு. ஒரு நாள் காலையிலே எழுந்து சென்று அந்த சம்பளம் அதிகமாக வாங்குறவனே தெரிஞ்சு பார்க்கிறான். பார்த்தா அவன் கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் வெட்டுறான், மரத்தை வெட்டுறான், வெட்டி சாய்க்கிறான். சாய்ச்ச பிறகு ஓய்வு எடுக்கலாம். சாய்ச்ச பிறகு அந்த கோடாலையை தீட்டுறான். என்ன பண்றான்? கோடாலையை தீட்டுறான். அப்புறம் மணி நேரம் உட்காடுறான். திரும்பி மரத்தை வெட்டுறான், திரும்பி சாய்க்கிறான், திரும்பி வெயிட் பண்றான், கோடாலையை தீட்டுறான். இப்படியே தீட்டி அவன் நிறைய மரத்தை வெட்டுறான். ஆனா இவன் வெட்டிக்கிட்டே இருக்கான். 8 மணி நேரம் தொடர்ந்து மழுங்கி போன கோடாலையை வைத்துக்கொண்டு, அந்த மாதிரி மழுங்கி போன கோடையை வைத்து வெட்டி கொண்டிருக்கிறவன் வெற்றி பெற மாட்டான். அதனால புத்தியை பயன்படுத்துகிறான். ஆக அப்படிப்பட்ட வேகமும் வெகையும் ஆற்றலும் திறமையை வளர்த்துக் கொண்டு நாளைய பாதை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து நான் சிறப்பாக செயல்படுவதோ. சரத்குமார் வந்தோடனே நல்லா பேசினாரு, சிரிச்சாரு, கணத்துல புளி விழுந்துச்சு, நிறைய படத்துல நடிச்சாரு. அடுத்து ஜக்குபாய் படம் வரும், பழசிராஜ் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா கேரளாவில் ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்து நாங்கள் விசில் அடிச்சிருவோம். இதெல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம இயக்கம் வளராது. அதையும் போய் பாருங்க, நானும் வளரணும். அதே சமயத்தில் நான் எப்படி செயல்பட வேண்டும் சிந்தித்து செயல்படுகிறேன். ஆக பல பிரச்சனைகள் இருக்கிறது. நாட்டிற்கு பொதுச்செயலாளர் சொன்னது போல நம் விலைவாசியை நாம் கட்டுப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற யுக்திகளை நாம் அறிக்கை மூலம் சொல்லியிருக்கின்றோம். பனைத்தொழிலாளர் ஆந்திர மாநிலத்திலே கல்லறைக்கு ஏற்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான போராட்டம் நடத்தியிருக்கோம். முதலமைச்சர் கடிதம் வேறு கொடுத்திருக்கின்றோம். ஆக நல்வழியிலே நல்லது செய்யும் போது தட்டி கொடுக்கவும், தவறு செய்தாலை தட்டி கேட்கவும், நல்ல பண்பான நாகரிகமான அரசை நடத்துகின்ற ஒரு நல்ல இயக்கத்தில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பாக செயல்படுவோம். எப்படி செயல்பட வேண்டும் என்றால், நாம் இல்லாவிட்டால் நாம் ஆரம்பித்த இந்த இயக்கம் தொடர்ந்து நடக்க வேண்டும். நாம் இல்லாவிட்டாலும் இந்த இயக்கம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் அதற்காக ஒரே ஒரு கதை, பல இடங்கள் சொன்ன கதையை சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன். ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஒளியை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய மலையை செதுக்கிக் கொண்டிருந்தான். அங்கு சென்ற வழிபோக்கன் கேட்டான், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இந்த மலையை குறைந்து ஒரு பாதை அமைக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வழிபோக்கன், நீங்கள் இந்த பாதை அமைப்பதற்கு சிறிய ஒளியை வைத்து இந்த பாதை அமைப்பதற்கு பல ஆண்டுகளாகவே நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்களே, அதற்கு தான் ஒரு மாற்று வழி இருக்கிறது. இந்த மலையை சுற்றி போனால் 48 மணி நேரத்தில் சென்று அணிந்து விடலாமே என்று வழிபோக்கன் சொல்ல, இல்லை, இந்த பாதையை நான் வகுத்தேன் என்றால் 1/2 மணி நேரத்தில் நாம் அந்த பக்கம் சென்று விடலாம் என்று சொல்ல, அதை பார்ப்பதற்கு இருக்க மாட்டேன் என்று மீண்டும் அழுத்தமாக சொல்லும் போது, இந்த பாதையை நான் எனக்காக வகுக்கவில்லை, வருங்காலத்தில் வருகின்ற சந்ததியை இந்த பாதையை நடக்க வேண்டும், அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதுபோல அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி இன்று விதை விதைத்தாலும் நாளை ஒரு நாள் எப்படி மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களின் கனவாக இருந்து ஒரு கற்பனையின தோழர் ஒருவர் அமெரிக்க ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற எண்ணம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒபாமா என்ற ஒரு பெரிய மனிதன் அமெரிக்க ஜனாதிபதியாக ஒரு கற்பனையத்தைச் சேர்ந்தவர் எப்படி வந்தாரோ என்று துவங்கிய கனவு, என்று விதைத்த விதை என்று விருட்சமாக வந்ததோ, அதே போல இந்த இயக்கம் நாம் நினைக்கும் போது நடக்கும். விதையை விதைத்து விட்டோம், சென்றடையும் தூரம் வெகுமாக
சிறப்பான முறையில் செயல்படுத்தல் வெற்றி உறுதி. நாளை நமது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காலத்துக்கு ஏற்ப எந்த பக்கம் நின்னா ஜெயிக்கலாம், எந்த பக்கம் தோத்தாலும் கூட இருந்து மந்திரி பதவியை அனுபவித்து அந்த இயக்கத்தோடு வேற இடத்துக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு கொள்கையினால் ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். அந்த கொள்கை பிடிப்போடு செயல்படும். நாங்கள் ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கும். அது எது சாதகமாக எப்படி ஒரு அரசியல் பயிற்சி நடத்தணும் என்ற எண்ணம் உருவாக்கி அந்த எண்ணத்துக்கு தகுந்தாமல் ஆட்சியில் இப்போ அது மாதிரியான கூட்டணி எப்படி அமைய வேண்டும். இடைத்தேர்தல் தமிழக ஒரு சில அது எப்படி இருக்கு, அவங்க சாப்பாடு முதல்கொண்டு எப்படி சிறப்பாக அந்த பக்கம் நல்லா கை இடிக்குதுங்க. இது இப்போ திருப்தியில் இந்த சென்று வந்த இருந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது சிறப்பாக இருக்குது. நானும் அந்த இலங்கைக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த சிறப்பான செயல்பாடு வேகமாக செய்யக்கூடிய கருத்தாக என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 லட்சம் பேர் உடனடியாக இனம் கண்டு போகும். அவங்க அதெல்லாம் சொல்றாங்க, யார் யார் என்று எனக்கு தெரியல. ஆயுதம் ஏந்தியவர்கள், புதிதாக ஆயுதம் ஏந்தியவர்கள் கூட